கர்த்தாவே, நாங்களுமே ஆராதிக்கையில் கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தாவே தேவையான விடுதலையை கட்டளை விடுமாய் கேட்டுக்கொள்ளும் தகப்பனே. எந்த காரியத்தை கொண்டு கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே மனம் நோக்கமாய் இராதபடி கர்த்தாவே உண்மையே நோக்கமாய் இருக்க கர்த்தாவே நீர் அந்த விடுதலை நாவே எங்களுக்குள்ளார் கட்டளை வேணுமாய் கேட்டுக்கொள்ளும் தகப்பனே. தேவையான சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை வேணுமாய் கேட்டுக்கொள்ளும் தகப்பனே. சமாதானத்தினால் நிறைத்தது இயேசுவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்ளும். ஆமென். Give them the songs. Just get it. Not one minute. Alright, இந்த காலையில் நம்ம பாடல்கள் பாடி ஆண்டவரை ஆராதித்த ஆண்டுக்கு நன்றி செலுத்தலாம். சரிங்களா?
சீக்கிரம் வருவார். சீயோனை பணிந்துமே கிறிஸ்து ராஜன் சீக்கிரம் வருவார். சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோன் ராஜனை. சீயோன் ராஜனை. சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோன் ராஜனை. சீயோன் ராஜனை. நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. எத்தனை பேர் உண்மையாவே நன்றியோட இந்த பாட்டை பாடினீங்க? உண்மையாவே எத்தனை பேர் நன்றியோட ஆக்சுவலி பாடினீங்க? இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான நன்மைகளுக்காக ஆண்டவர் நன்றி சொல்ற மாதிரி ஒரு என்ன சொல்றதுப்பா சரணம் கூட எழுதப்படவில்லை. இட் இஸ் ஆல்வேஸ் போஸ்டிங் அபவுட் சால்வேஷன். அது ரட்சிப்பை குறித்தே மேன்மை பாராட்டி கொண்டிருக்குது. ஏன்னா ரட்சிப்புன்றது எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் லாஸ்ட் வீக் என் ஃப்ரெண்டு கூட காலில் இருந்தேன். வெரி பிக் பொசிஷனில் ஒரு ஃபார்மா கம்பெனியா. வெரி பிக்னா அது அவங்க எவ்வளோ சேலரி ஏர்ன் பண்ணுறாங்க கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் கேட்டால் நம்மளுக்கு வந்து இச்சா நம்மளாம் ஏன்டா இருக்கிறோன்ற மாதிரி இருக்கும். ஃபோனில் என்ன சொல்கிறாருன்னா சொல்கிறாரு, எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னே தெரியல. ஆஃபீஸில் எனக்கும் ப்ரமோஷன் வந்துகிட்டே இருக்குது, பணமும் ஏறிட்டே இருக்குது. ஆனால் இவங்களாம் என்ன உண்மையாக மதிக்கிறாங்களா? என் பின்னாடி வச்சு பேசிட்டு இருக்கிறாங்களா? ஆக்சுவலாகவே என்னை பார்த்து சிரிக்கும் போது அவன் மனசு என்ன குறித்து சந்தோஷமாக தான் இருக்குதா? எதுவுமே எனக்கு கிளியராக தெரிய மாட்டுது. அவ்வளோ ஒரு டவுட்டாக இருக்குது எனக்கு. ஏன் இருக்கிறோம் ரொம்ப தமிழில் என்னன்னு தெரியல எனக்கு. லோ செல்ஃப் எஸ்டீம்னு வாங்க. தன்னை தாழ்த்தி கொள்வது. தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வது இல்லை. அந்த உன்னோட செல் உன்னையே உன்னால என்ன சொல்லிக்கல, எனக்குன்னு ஒரு இடத்துக்கு கூட உன்னால யோசிக்க முடியல. அவ்வளோ ஒரு ஒரு என்னப்பா சொல்றது, ஒரு எம்டியான வெறுமையா அவ்வளோ வெறுமையா ஃபீல் பண்றான். அவ்வளோ சம்பாதிச்சுட்டு இருக்கிறாப்ல, பயங்கர பொசிஷன் வேற. எவ்ரி திங் இஸ் ஃபைன் அபவுட் தட் பர்சன்ஸ் லைஃப். நான் சொல்றேன், ஐ டோன்ட் ஈவன் நோ. நம்பிட்டே இருக்கிறேன். என்கிட்ட நல்லா பேசுறோமா, உண்மையாவே என்னோட மரியாதையாக தான் நல்லா பேசுறாங்களா, இல்லை நம்ம இந்த பொசிஷன்ல இருக்கணும்ன்றதுனால பேசினுக்கிறானுங்களா? அவங்க எவ்வளவுதான் மதிப்பா நினைச்சுக்கிறா கூட எனக்கு அவங்க உண்மையாவே மதிக்கிறாங்கன்ற நம்பிக்கையே வரமாட்டுது அப்படின்றான். நம்மளுக்கு அப்படிலாம் இல்லை பாருங்க. இருக்குது இல்லை, ஆனால் எந்த வாட் எவர் இட் இஸ், இருக்கிற அன்னைக்கு இருக்குது, இல்லாத அன்னைக்கு இல்லை. ஆனால் எல்லாத்தையும் மீறி ஐ ஹேவ் அ செல்ஃப் வொர்த் அபவுட் மை செல்ஃப். ஐ நோ ஹூ ஐ ஆம். எல்லாத்தையும் மீறி எனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தான் கடைசியில் எப்போதுமே நான் ஒன்றே தான் சொன்னேன், ஐ நோ ஹூ ஐ ஆம் லார்ட். ஆண்டர்கிட்ட போய் ஐம் யோர் சன். அந்த ஸ்டேட்டஸ் விட்டு நான் இறங்கவே மாட்டேன். அதில் எனக்கு பயங்கரமான பெருமை உண்டு. உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு பயங்கரமான ஒரு பெருமை உண்டு. குட் ஆர் பேட், ஐம் யோர் சைல்ட். நல்லதோ கேட்டது எனக்கு எல்லாம் தெரியாது. ஐம் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். நான் முதல்லது உன்னுடைய பிள்ளை. அது எனக்கு வந்து இட் கிவ்ஸ் மீ அ லாட் ஆஃப், ஏன்னா இங்கிலீஷில் சொன்னால் அது வந்து ரொம்ப நெகட்டிவ். அதான் உண்மை. இட் கிவ்ஸ் மீ அ லாட் ஆஃப் ஆட்டிடியூட். எனக்கு பயங்கரமான ஒரு ஆட்டிடியூட் கொடுக்கும். ஏய், டோன்ட் ஈவன் திங்க் யூ கேன் டச் மீ. நான் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நான் யார் கையில் இருக்கிறேன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அது அவ்வளோ சம்பாரிச்சு அந்த நிலைமையில் இருக்கிற மனுஷனுக்கு அந்த ஃபீலிங் இல்லை. ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் எனக்கு அந்த ஃபீலிங் இருக்குது. அவன் என்ன, அந்த பர்சன் என்னை பார்த்து பண்ண, நீ எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட் ஆகிறேன்? நான் நினச்சிப்பேன் நம்ம கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் நம்மளை பார்க்குறவன் எப்படி நினச்சிக்கிறான், இவன் பயங்கர கான்ஃபிடென்ட் ஆகிறான். ஏன்னா இப்போ இந்த ட்ரிப் நைஜீரியா போயிட்டு வந்த பாருங்க, எல்லாரும் வந்து நான் பேசின வீடியோஸை கேட்டுனே இருக்கிறாங்களா. அங்கே அவரோட வீடியோஸ் அனுப்புங்க. அவர் வந்து இங்கே ஒரு ப்ராட்காஸ்டிங் வருவாரான்னு கேட்குறாங்க. அங்கே ஒரு பிஸ்னஸ் சேனல் இருக்குது. அவங்க கேட்டாங்க, ப்ராட்காஸ்டிங் பண்ணி அவர் உட்காந்து இன்டர்வியூ எடுக்கணும், வெளியே கம்னு. இந்த வாரம் எனக்கு செவ்வாய்க்கிழமை மெசேஜ் அனுப்புறாங்க, வென் யூ கம் டு நைஜீரியா நெக்ஸ்ட், இந்த டிவி சேனல் வந்து உங்களை இன்டர்வியூ எடுக்கணும்னு கேட்குறாங்க அப்படின்னு. அவங்களாம் அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. நான் நினச்சிருந்தேன், வெறும் கையோட போனேன், யாரோ என் டிக்கெட்டு காசு கொடுத்தாங்க, யாரோ என் ஹோட்டல் புக் பண்ணாங்க, யாரோ என் 3 வேளை சோறை பார்த்துட்டாங்க, எல்லாத்தையும் முடிச்சு திருப்பி வெறும் கையோட வந்துருக்கிறேன். பட் தி ரீசன் வை நம்மளால ஏன் அப்படி நிற்க முடியுதுன்னா, அது யோவான்ல எழுதிக்குதுல்லப்பா, greater is he that is in me
உங்களில் இருப்பவர் உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். இது உண்மையாவே நீங்க நம்பணுங்க. இது நீங்க உண்மையாவே நம்பணும். நம்பினாதான் நீங்க உண்மையான கிறிஸ்தவனா வாழ முடியும். இல்லாட்டி அந்த காம்ப்ளெக்ஸ்ன்றது நம்மள என்ன கொலை பண்றோம். நான் எதுவுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒழுங்கா படிக்கல, நான் ஏன்னா சின்ன வயசுல சொல்லி இருந்தது கேட்டுனா நீ நான் இல்லை, இப்படியே தான். எத்தனை நாள் தான் நீங்கள் பாஸ்டே யோசிச்சு அதிலே ஸ்டக்காக இருப்பீங்க. ஆனதெல்லாம் ஆயிடுச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பழைய தினமெல்லாம் ஒளிந்தது ஒளிந்து போயிடுறது, behold all things anew, எல்லாம் புதியவில் ஆயிடுச்சு. ஆனதெல்லாம் ஆயிடுச்சு. உன்னால் அதை போய் திருத்த முடியுமா? உன்னால் அதை போய் மாற்ற முடியுமா? இப்போ இருந்து என்ன பண்ண முடியுன்றது தான் முக்கியம். எப்படி இன்னைக்கு நான் ஆண்டவர் கூட இருக்கிறேன், இன்னைக்கு எனக்கு இவ்வளோ பலன் இருக்குது, இன்னைக்கு எனக்கு இவ்வளோ வேணும், மைண்ட்ல இந்த ரெடினஸ் இருக்குது. இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? நான் ஆட்டோ ஓட்டினாலும் சரி, பைக் ஓட்டினாலும் சரி, பிளேன் ஓட்டினாலும் சரி, இன்னைக்கு என்னால் என்ன பண்ண முடியும்? அது ஒரு சுத்தமான சச்சோர் பண்ணுறதுக்கு எனக்கு ரெடினஸ் இருக்கா? இருந்துச்சுன்னா அவங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதற்கான ரிசல்ட்ஸ் என்ன பண்ணோம்? ஆண்டவர் டூ. ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா எப்படினாலும் ஒரு பிரச்சனை இருக்குங்க. எப்படினாலும் நல்ல டயர் போட்டால் ரோடு இருக்காது, நல்ல ரோடு இருந்தால் வண்டியே இருக்காது. ஏன்னா இதுதான் வாழ்க்கை. பட் த கொஸ்டின் இஸ், இதெல்லாம் மீறி என்னால் how can I live my life? That is something you can be thankful about. ஆனால் அதுக்கு நீங்கள் நன்றியாக இருக்கணும்னா you have to make ரட்சிப்பை எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன பண்ணணும்? நீங்கள் மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா நீங்கள் கருதணும், அதை கன்சிடர் பண்ணணும். இது எல்லாமே எனக்கு தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலான காரியம் எனக்கு ஒன்று இருக்குது. அந்த காரியத்தை குறித்து நான் ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவேன்? மேன்மை பாராட்டி கொண்டே இருப்பேன். அப்படி ஒரு ஆட்டிடியூட் இருக்கும்போது you will look confident to others and it will be true. It is not a fake confidence. நீங்க ஃபேக் பண்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை, அது உண்மையான கான்ஃபிடன்ஸ். எந்த அளவுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் உண்மையானா, நீயா அப்படி பேசிட்டேன்னு உனக்கே என்னவாயிடும்? ஷாக் ஆகும். தட் இஸ் when you know உங்களில் இருப்பவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர்னு உங்களுக்கே தெரியும். you will experience it every single day. அது உங்களுக்கு படிப்பு அது கொடுக்கவே முடியாது. லைஃப் எக்ஸ்போஷர் உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. உங்கள் எக்ஸ்பர்டீஸ் இத்தனை வருஷமா இதே காரியத்தை திருப்பி பண்ணிக்கிறாங்க, அதில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டான், அது எதுவுமே உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்காது. எனக்குள் இருக்கிறவர் யார் அப்படின்னு ஒவ்வொரு நாள் நீங்கள் உங்களையே நினைவிட்டு கொண்டே இருக்கிறீங்க பாருங்க. when you remind yourself of who is inside of you, that is when you know it is not your worth. அது என்னோட worthiness இல்லை, எனக்குள் இருக்கிறவருடைய worthiness. அது என்ன எக்ஸிபிட் ஆகுது, அது தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டு வருது. that is when your life becomes confident. that is when you will become bolder. அந்த விஷயத்தினால அது எப்போ வரும்னா, நீங்கள் ரட்சிப்பு ஒரு பெரிய காரியமாக கன்சிடர் பண்ணணும். எனக்கு பணம் தேவை, எனக்கு வியாபாரம் தேவை, எனக்கு ஒரு கெரியர் தேவை, எனக்கு ஒரு ஜாப் தேவை, எனக்கு ஒரு திருமணம் தேவை, எனக்கு பிள்ளைங்க தேவை. ஆனால் எல்லாவற்றும் காட்டிலும் ரட்சிப்புன்றது இட்ஸ் இன்கம்பேரபிள். அது எந்த ஒரு காரியத்தை கூட நீங்கள் ஒப்பிடவே முடியாதுன்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்றது இல்லை, ஆமாடா இதோட பெரிய காரியம் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு சொல்லும் போது தான் அப்போ யூ கேன் சிங் வித் a lot of thanksgiving about salvation. That is when you will be looking for every now. எனக்கு இந்த கடைசி லைனில் எனக்கு தெரியல, அது யாரோட லிரிக்ஸ் எனக்கு தெரியாது. எங்கள் தாத்தா பாடும்போது ஒன்று தான் தெரியும். இங்கே லைன் பார்த்த பிறகு தான் லிரிக்ஸ் மாற்றிட்டேன். சிந்தை வைப்போம் சந்திக்கவே சுந்தரன் முகமே தான் நாங்கள் பாடிக்கிறோம் சின்ன வயசில். அது யார் பாடினான்னு எனக்கு தெரியாது. இங்கே சரணை பார்த்தா சியோடன் ராஜனேன்னு எழுதிக்குது. சிந்தை வைப்போம் சந்திக்கவே சுந்தரன் முகமே தான் இருக்கும். சிபிஎம் அது. ஐ லைக் தட் மோர். எனக்கு நான் நம்பவே மாட்டேன், இன்னைக்கு நான் சொல்கிறேன். எனக்கு சிபிஎத்தில் அப்போ சிபிஎம் நல்ல சிபிஎம் ஃபீலிங் வந்துச்சு. சிபிஎம் அங்கே பொற்தளத்திலும் பொற்நீதியிலும் நடப்போம். ஆனால் டேய் இங்கேயே வேணாம் நினைக்கிறேன், நான் அங்கே போய் ஏன்டா அதை பார்ப்பேன். ஸோ மீ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் சுந்தரன் முகத்தை I'm going to see him that day. அதுதான் எனக்கு இட்ஸ் a bigger deal. ஏன்னா அங்கே போயிட்டு நான் பொற்தள வீதியில் நடந்தன்றது எனக்கு அவசியமே கிடையாது. தேவைப்பட்டீங்க நான் போட்டுக்கிறேன். தோஞ்சிச்சுன்னா தோஞ்சு போயிடுச்சு. ஒரு என் வீடு 13 வருஷத்துக்கு முன்னாடி broke into my house. 6.25 லட்சத்துக்கு அந்த டைமில் நான் சொல்கிறது 2011 6.25 லட்சத்துக்கு கோல்டு போயிடுச்சு. கேமரா எடுத்துட்டு போயிட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு. மொத்தம் நம்ம வீடே அவுட், தூக்கிட்டு போகிற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. பட் ஐ ரியலி டோன்ட் கேர். அந்த டைம் நான் என் ஒய்ஃப் சொன்னது ஒன்றே தான், இன்னும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். God is still with us. And that is all that mattered. இன்னைக்கு வரைக்கும் கூட நான் எனக்கு இருக்கிறது கிடையாது. Even now when from time to time I speak to my ex-wife, I'm sure you all know I had a previous marriage. ஏன்னா அப்போ பேசும்போது அடிக்கடி இந்த பழைய விஷயத்தெல்லாம் நாங்கள் ரிகால் இல்லை. அப்போ தான் சொல்லுவோம், ஆண்டவர் எப்படிலாம் நம்ம நடத்திட்டு வந்துட்டார்ல, எவ்வளோ அழகாக நம்மளை அப்படியே கூப்பிட்டு வந்துட்டார். இதுதாங்க உண்மை. பிகாஸ் அங்கே போன பிறகு இங்கே எனக்கு இல்லாததெல்லாம் நாங்கள் கொடுக்க போகிறதுலாம் இல்லை. அப்படிலாம் நினச்சதுனால அதான் கேவலமான விஷயம்.
இங்கே கேட்டு வாங்குறது இங்கே கேட்டு வாங்கிக்குவேன். ஏன்னா இங்கே கிடைக்கிறது அங்கே வரவே வராது. அது வேற லெவல். அதனால் இங்கே எனக்கு கிடைக்காததுலாம் ஆர்டர் எனக்கு அங்கே கொடுக்க பாருன்னு சொல்லிட்டா இட்ஸ் ஃபூலிஷ்னஸ். இங்கே வேணுமா இங்கே வாங்கி சாப்பிட்டுக்கோ. ஏன்னா இங்கே நீ வாங்கி சாப்பிட்றது அங்கே கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இங்கே இருக்கிற காரியத்தை கொண்டு ஆண்டவர் உன்னை அங்கே போஷிக்க முடியாது. இங்கே உனக்கு கொடுத்தவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியங்களை கொண்டு அங்கே உன்னை சந்தோஷமாக வைக்க அவருக்கு இயலாது. அதெல்லாம் ஆண்டரோட முடியாமை. ஆண்டவர்கள் எல்லாம் முடியும் நினச்சிக்கிறீங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டருக்கு நிறைய அவன் இயலாமை இருக்குது. பொய் சொல்ல முடியாது, ஏமாத்த முடியாது. அவருக்கு உலகத்தில் கொடுக்குற காரியங்களை உனக்கு பரலோகத்தில் கொடுக்க முடியாது. ஆண்டருக்கும் இயலாமை தான் இருக்குது. எப்படி இல்லை பரவாயில்ல பேசிக்கணும். ஆண்டருக்கும் இயலாமைகள் உண்டு. நீ இங்கே எதிர்பார்க்கறத பரலோகத்தில் எதிர்பார்த்தா அவர் சொல்ல, ஐயோ மகனே என்னால் அதெல்லாம் முடியாது. உலகத்தில் கொடுக்க வேண்டியது எங்கே கொடுக்க முடியும்? உனக்கு உலகத்தில் கொடுக்க. பரலோகத்துக்காக உன்னை நான் ஏன் உன்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன்? ஏன்னா பரலோகத்தின் காரியங்களை கொடுக்கறதுக்காக உன்னை நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ யோர் ஃபோக்கஸ் ஷுட் பி தட். ஐ அம் கோயிங் டு see you someday or very soon, and that is all that matters to me. இப்போ இருந்து ரொம்ப நாள் கிடையாது. எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டுங்க. ரொம்ப சீக்கிரமாக நான் பார்க்குறேன். I am extremely confident about it. I am going to see him very very soon. It's not very far away. I am going to see him. கண்டிப்பாக பார்க்க போகிறேன் ஆண்டவர். ஆனால் அதுக்கு வாஞ்ச இருக்கணும். வாஞ்சில் இழுத்து போட்டுலாம் கூப்பிட்டு போக மாட்டார். நம்மளுக்கு என்ன இருக்கணும்? வாஞ்ச இருந்தால் தான் அவரும் என்ன பண்ணுவார்? எனக்கு பார்க்கணும், இவ்வளோ வாஞ்சா இருக்கிறானே, இவனே நம்ம கீழே உட்கார டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். உண்மைதாங்க. இந்த இடம் பிடிச்சிது, இந்த இடம் பிடிச்சதுன்னா வேற எங்கேயாச்சும் கூப்பிட்டு போவீங்களா? ஒய்ஃப் வாரம் இந்த பானிபூரி தான் முடியுதுன்னா எங்கே கூப்பிட்டு போவீங்க? செலவும் மிச்சம், இடமும் ஈஸின்னு சொல்லிட்டு அங்கேயே கூப்பிட்டு போயிடுவீங்க. ஆண்டரும் அவ்வளோதான். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அவரை வாஞ்சிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக உங்களை அவரோட சேர்த்துக்குள்ள அவரும் வாஞ்சே இருப்பார். அதனால தான் ரெவலேஷன்ஸில் என்ன சொல்லுது தமிழில், இதோ சீக்கிரமாக வருகிறேன்னாரா. அதுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கணும்? ஆமேன். சீக்கிரமா வாங்க நம்ம சொன்னதான் அவர் வருவார். அவர் இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, எஸ்ஐக்கு அமெரிக்கா கொஞ்சம் வேலைலாம் இருக்குது, வீடெல்லாம் செட்டப் பண்ணணும், இதெல்லாம் முடிக்கணும், அதெல்லாம் பெண்டிங்னு சொல்லிட்டு இருக்கிறவனுக்கு ஆண்டவர் அந்த ஜீவனுக்காக சீக்கிரமா வர மாட்டார். ஏன்னா ஒரு சைடில் மட்டும் தான் இது தமிழில் சொல்லுவாங்க, ஒரு தலை காதல். எப்படி? ஒன் சைடட் லவ். அவர் மட்டும்தான் ஏதோ சீக்கிரமா வரேன், ஏதோ சீக்கிரமா வரேன் அப்படின்றாரு. ஆண்டவர் இந்த மீன் வயல் இந்த பிஸ்னஸ் பார்த்துக்கோங்க அப்படின்னா அண்ணா நான் சீக்கிரமா வரேன்றேன். அவன் என்கிட்ட என்னத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறான்? பிஸ்னஸை பற்றி பேசினுறான், ஊழியத்தை பற்றி பேசினுறான். இன்னும் அதிகமாக அந்த ஊழியத்தை பெருசாக வந்து மாட்டார். சீக்கிரமாக நாங்கள் எப்பால் பக்கத்தில் 2 ஏக்கர் லேண்ட் வாங்கணும், அங்கே பெரிய சபை ஒன்று கட்டணும். இப்படியே நான் பேசினிருப்பேன். ஆண்டர் என்ன பேசினிருப்பாரு? மகனே இதோ சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன், என்னோட சேர்த்து கொள்ளும்படி நான் சீக்கிரமாக வரேன். நம்ம ஆண்டவர் நம்ம இங்கே லேண்ட் வாங்கணும், இங்கே சர்ச்சு கட்டணும், அங்கே வாடகை கட்டணும், இங்கே இதை வாங்கி போடணும், அங்கே இஎம்ஐ கட்டணும், இப்படி என்ன வச்சுருந்தேன்னா யூ ஆர் நாட் போஸ்டிங் ஆஃப் சால்வேஷன். சால்வேஷனை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுறது இல்லை. ஸோ கெட் யூஸ் டு இட். இட்ஸ் நாட் அன் ஈவில். நான் இன்னைக்கு சொல்லுவேன், இன்னைக்கு போய்ட்டு இன்னிலேருந்து நம்ம பணத்துக்காக ஜோம் பண்ண வேணாம், இன்னிலேருந்து நம்ம வியாபாரத்துக்காக ஜோம் பண்ண, அப்படி சொல்லுவேன். தயவுசெய்து ஜோம் பண்ணீங்க. வேறு யார்கிட்ட போய் கேட்பீங்க? என்கிட்ட கேட்டால் நான் கொடுப்பேன். இருந்தால் கூட கொடுக்க மாட்டேன். இருந்தால் கூட கொடுக்க மாட்டேன். நான் என்ன சொல்லுதுமா, நான் ஜபம் பண்ணி வாங்கிட்டேன், உனக்கும் ஜபம் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறேன், நீயும் போய் என்ன பண்ணு, ஜபம் பண்ணி வாங்கிக்கோ. அதனால திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அதெல்லாம் உங்களை நான் ஸ்டாப்பே பண்ண மாட்டேன். தயவுசெய்து ஜபம் பண்ணுங்க, கேளுங்க. ஆனால் அது எல்லாவற்றுக்கும் மேலே எதை நீங்கள் மேன்மைப்படுத்தணும்? ரட்சிப்பு. நான் சீக்கிரமாக வந்து உங்ககிட்ட அந்த சைடில், ஏன்னா சீக்கிரம் வரேன்ட்டீங்களே, அவரையும் நான் தாமதப்படுத்தணும். ஆமேன் ஏசப்பா, மாரநாதா சீக்கிரம் வாங்க, என்னை கூட்டி போய் உங்களோட சேர்த்து கொள்ளுங்கள், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருக்கும்படின்னு சொல்லிட்டு போனேன். கரெக்டாப்பா? that you may be where I am. அதற்காக தான் நான் போயிருக்கிறேன். என் பிதா வீட்டில் நிறைய இருக்குதுப்பா, ஆனால் உனக்காக போய் நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். எதுக்கு ஆயத்தப்படுத்த போகிறேன்? அதனால நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருக்கும்படி அப்படின்னு சொல்லிட்டாரு. சிம்பிள் ஆஸ் தட் இல்லையா? ஸோ அதுவே நோக்கமாக இருக்கு. அதுவே நோக்கமாச்சு இந்த மீன் வேலைப்பா இதெல்லாம் அப்படி எப்படி நடத்தி கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம போகும்போது we will glorify salvation. நம்ம அதிகமாக என்ன பண்ணுவோம்? ரட்சிப்புன்ற எக்ஸ்பீரியன்ஸை மகிமைப்படுத்துவோம். And God takes great pleasure in such people. He already loves you. ஆனால் ப்ளெஷர்ன்றது வேற விஷயம் இல்லையா? நான் சொல்லுவேன், எல்லாரையும் நேசிச்சிடலாம், ஆனால் இவங்களை பிடிக்கும்னு சொல்கிறது வேற விஷயம். I always tell people I love you but I don't like you. சில நேரம் யார்கிட்ட கோவமாக பேசும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன், I love you but I do not like you. எனக்கு உன் மேலே நேசம் அன்பு உண்டு, ஆனால் நீ பண்ணுகிற காரியத்து நிமித்தமாக எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு.
It's one thing to love God, it's another thing to like him. இவர்தான் எனக்கு பிடிக்கும்பா, இஷ்டம்ன்ற காரியத்தில் அப்படியே பாஞ்சு உட்காந்துருப்போம், ஒழுவே மாட்டோம். கரெக்டா? ஸோ just be thankful to God for salvation. ரட்சிப்பு ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் கஷ்டம் இருக்கிற நேரத்தையும் அடையிறது எல்லா விஷயம் மீறி ரட்சிப்பு இஸ் பெரிய மேட்டர். சந்தோஷமா இருக்கிற நாளையும் அடையிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். நத்திங் லைக் salvation. So when you get there, you will know your walk with God becomes very intimate. ரொம்ப க்ளோஸ் ஆகிடும், ரொம்ப பர்சனல் ஆகிடும். சரிங்களா? Let's continue to worship God. தங்கிருவை தேரிடலோ என் ஜீவனிலும் மதே இம்மட்டும் காதலுவே இன்னும் தேவை வீரு தாருமே இன்னும் தேவை வீரு தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அதில் போதுமே சுகமுடன் தம்பேலமுடன் வாழ்நாளெல்லாம் அதில் போதுமே சுகமுடன் தம்பேலமுடன் சேவை செய்ய தாருமே சேவை செய்ய தாருமே மூலமாக நிற்பது ஓக்கிருவை நிர்மூலமாக நிற்பது ஓக்கிருவை ஈசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன் ஈசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன் காத்துக்கொள்ள தாருமே காத்துக்கொள்ள தாருமே தங்கிருவை தேரிடலோ என் ஜீவனிலும் மதே இம்மட்டும் காதலுவே
நீர் இல்லாமல் எங்களுக்கு வேறு எந்த ஒரு கர்த்தாவே திடமோ தைரியமோ கர்த்தாவே பலனோ சக்தியோ கிடையவே கிடையாது கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே இம்மட்டுமாய் கிருபையாய் நடத்தி வந்த தேவன் நீர் கர்த்தாவே. எங்களோட கணக்கு பார்த்து எங்களுக்கு நீர் நன்மை செய்வதே கர்த்தாவே. அநாதி நேசத்தின் நிமித்தமாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நன்மையே செய்து வந்திருக்கிற தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. பாதுகாத்துக் கொண்டீர், பராமரித்துக் கொண்டீர் கர்த்தாவே. படைத்தவனாய் இருந்து கர்த்தாவே, படைத்தவர்கள் எங்களை கர்த்தாவே நீர் கர்த்தாவே நோக்கமாய் கர்த்தாவே அன்பாய் கர்த்தாவே உம்முடைய கண்களை கொண்டு கர்த்தாவே எங்களை பார்த்து கர்த்தாவே செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்து இம்மட்டுமாய் நடத்தி வந்த தயவிற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தாவே ஆறுதலாய் இருந்து வந்த தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. கஷ்டத்தின் மத்தியிலே கர்த்தாவே எங்களுக்கு திடமனதை கொடுத்த தயவிற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் கால்கள் சறுக்கி கர்த்தாவே போயிருந்த நேரத்தில் கர்த்தாவே நீர் எங்களை தாங்கி ஏந்தி கர்த்தாவே தோளோடு தோளாய் கர்த்தாவே எங்களை நிற்க செய்த தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இனி வரும் நாட்களிலும் கர்த்தாவே உண்மையே நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. உண்மையே நம்பி எல்லா காரியங்களும் கர்த்தாவே எங்கள் மனதையும்